சந்தியாராகம் சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கதிர் மெடிக்கல் ஷாப்பில் மருந்தெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது கார்த்தி வழி மறைச்சி வம்பிழுக்கிறாரு நம்ம கதிரை. இங்கே பாடுறா, நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை நீ அந்த நேரத்தில் தாலி கட்டிட்ட, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே, டேய் இப்போ எதுக்குடா என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, பேசாமல் ஒதுங்கி போயிடு அப்படின்னு கதிர் சொன்னானே, அது எப்படி உன்னை விட முடியும், என் பொண்டாட்டி தானா, நீ வந்து தாலி கட்டிட்டா நீ அவ என்ன தான் விரும்புகிறா, ஒன்றை இல்லை இடையில பூந்து தாலி கட்டினது நீ தான். அவள் என்றைக்குமே உன்னை ஏற்றுக்க மாட்டா, இப்படியே பொம்மை மாரி நீ இருக்க வேண்டியதான். அவள் உன்னை உதாசீனப்படுத்திக்கிட்டு தான் இருப்பா. நீ என்ன பாரா, நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பா. நான் அவளை வந்து திரும்ப பொண்டாட்டியாக ஆக்கி காட்டுறேன் பாரு, கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே செய்வேன் இதை அப்படின்னோடனே கதிருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் நேற்று உன் வீட்டிலே வந்து அவளை பார்த்துட்டு தான் வந்தேன், இன்னைக்கு கூட கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான், நான் காத்திருப்பேன், அவன் எனக்காக வருவா பாரு. ஏன்னா அவள் என்ன தான் விரும்புகிறா, என்னோட தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, பேருக்கு தான் உன்னோட இருக்கிறா, அவங்க அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான் உன்னோட பேருக்கு இருக்கிறா தெரிஞ்சுக்க. அதையும் நான் வந்து சீக்கிரம் அவளை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வரேன் பாரு அப்படின்னோடனே கதிர்க்கோ டென்ஷன் ஆகி அடின்னு அடிக்கிறாரு. வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு நம்ம கார்த்தி. பின்னாடியே துரத்திக்கிட்டே கதிர் வந்துடுறாரு. புவனேஸ்வரி, டே கதிர், கார்த்தியை விட போறியா இல்லையா அப்படின்னோடனே பசுபதியே நிறுத்துறா முதல்ல, எதுக்கு இப்போ அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்க, இன்னுமே தனாவை பற்றி அவன் ஏதாவது தப்பாக பேசினான்னு வச்சுக்க, அவ்வளோதான், அவளுக்காக இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னோடனே, என்னடா பண்ணுவ நீ, முதல்ல இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னோடனே, இங்கே பேர் வார்னிங்காக நான் சொல்கிறேன், இனிமே தனா பக்கம் இவன் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வந்துடுறாப்புல. வீட்டில் ஜானகி சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. பாட்டி, ஜானகி என்னம்மா நீயும் இப்படி பண்ணுற, நீ சாப்பிடுமா, நீ சாப்பிட்லன்னா மயக்கம் வரும், அப்புறம் உன்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னோடனே, ரகுராம் தான் இப்படி பண்ணுறானா, நீயும் ஏம்மா இப்படி பண்ணுறேன்னொன்னே, இல்லை அவர் சாப்பிடாம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். சிவராம பத்மா கிட்ட, இங்கே பாரு அண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் என்ன என்ன பட்னியாக போடுவோம் அப்படின்னோடனே, அப்புறம் ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, நீங்கள் நல்லா சமைச்சு கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னோடனே, அவர் சாப்பிடாதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நாங்கள் நல்லா விதவிதமாக தான் சமைச்சு தரோம், அவர் சாப்பிடாம உடம்பு இப்படி ஆயிடுச்சு, யார் யாரோ பண்ண தப்புக்கு என்ன காரணமாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. தனா கிட்ட, எப்படியாவது நீ அவரை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஜானகி சொல்லி அனுப்பிடுறாங்க. தனா போய் ரகுராம்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, எனக்காக நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் உனக்காக சாப்பிட்றேன் இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. தனா வந்து அப்பா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஜானகி பரிமாறுறாங்க. ரகுராமும் சாப்பிட்றாரு. அப்போ பாட்டிக்கிட்ட ரகுராம் சொல்கிறாரு, இந்த சாப்பாடு வரைக்கும் தான், இதை தாண்டி எந்த உரிமையும் யாரையும் எடுத்துக்க வேணான்னு சொல்லுங்கள், நான் யாரையும் இன்னும் மன்னிக்கலை, அதனால் சாப்பாடை மட்டும் நான் ஆனால் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதை கேட்ட ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரகுராம் போனோடனே பத்மா தட்டை எடுக்க வராங்க. அதில் ஜானகி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை போட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. தனா ரூமில் யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி நம்மளை கோயிலுக்கு வர சொன்னானே, கையை வேற கிழிச்சிக்கிட்டானே, நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த பக்கம் கோயிலில் கார்த்தி வெயிட் பண்ணிவிட்டு தனா கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தனா வரவே இல்லை. ஃபோன் இருந்தாலும் நம்ம பேசலாம், அதையும் வேணான்னு நம்மள்ட்ட கொடுத்துட்டாலே அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கு. தனா ரூம்குள்ளே மாயா வந்து வெளியிலே நிற்கிறாங்க. என்னவோ தனா யோசிக்கிறா, அந்த கார்த்தி ஏதோ இவளை மிரட்டி வச்சிரு, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கா போல் அப்படின்னோடனே கதிர் அங்கே வந்தோடனே, என்ன மாயா தனாவை பார்த்துட்ருக்கேன்னொன்னே, இந்த மாதிரி நேற்று கார்த்தி இந்த வீட்டுக்கு வந்தான், இவளை என்னென்னவோ மிரட்டி வைக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு கதிரை வந்து மாயா வெளியில் கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நேற்று நான் தனா ரூமுக்குள்ளே போனப்போ அவன் கட்டிலுக்கு அடியில் தான் ஒளிஞ்சிருந்தான் கார்த்தி, நான் பார்த்துட்டேன், சரி அத்தை இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க மனசு சங்கடப்படணும், நான் சொல்லாமல் தெரியாத மாதிரியே வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் தான் கார்த்தியை நேற்று பார்த்தேன், இவன் தனாவை நிம்மதியாகவே
நிம்மதியாகவே இருக்க விட மாட்றான் நானு. அது மட்டும் இல்லை மாயா, இப்போ மருந்து வாங்கிட்டு வரும்போது அவன் என்கிட்ட தனாவை பற்றி தப்பு தப்பாக பேசி பிரச்சனை பண்ணான். அவனை வீட்டிலே வந்து அடி அடின்னு அடித்து துரத்தி வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் கதிர், நீ வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதை வேற செஞ்சனோடனே அப்புறம் என்ன அவனுக்காக பயந்து பயந்து போக சொல்கிறியா அப்படின்னோடனே மாயா, தனாவோட வீடியோ இருக்குது, அவன் கோவத்தில் ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டானா என்ன செய்யற, தனாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தனா வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இந்த கார்த்தியோட நம்மளை நிம்மதியாகவும் வாழ விட மாட்டாங்கிறான், அப்பாவும் மான மரியாதையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு கோயிலில் போய் மருந்தை குடிக்க போகிறாங்க. அதோட வந்து பரபரப்பாக